பிரிண்டவுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டுக்கு வரப்போகிற அமித்ஷா அவர்கள் எதுக்காக வருகிறார், ஏன் வருகிறார்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது ஏப்ரல் மாசத்துக்கு பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வந்தார். வந்த கையோட எதுக்காக வராருப்பா, ஏன்பா வராரு, சம்பந்தமே இல்லாம இவர் வரமாட்டாரே அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் எல்லாருமே கணிச்சு இருந்தாங்க. ஆனா சொன்னபடி வேலையோட தான் வந்தாரு. வந்து அந்த வேலையை கச்சிதமா செஞ்சுட்டு போனாரு அமித்ஷா அவர்கள். எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் இருக்கிறாரு, தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக இருக்குது. தேசிய லெவல்ல பாத்தீங்கன்னா மோடி தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணி, தமிழ்நாட்டுல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்றத கச்சிதமா செஞ்சுட்டு போனாரு. சோ இதுக்காக சில பல உள்ளடி வேலைகள்லாம் நடந்தது, அதெல்லாம் ஒரு வேற விஷயம். இப்ப மேட்ருக்கு வருவோம். இப்ப திரும்பவும் இந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ண போறாரு, தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறார். சென்னைக்கு வரப்போகிற அமித்ஷா அவர்கள் மதுரையில நடக்கிற இந்த பாஜகவுடைய பொதுக்கூட்டத்துல கலந்துக்க போறதா தகவல் வந்திருக்கு. ஏன் மதுரையை சூஸ் பண்ணணும்? வேற ஏரியாவே இல்லையா, வேற மாவட்டமே இல்லையா, ஏன் மதுரையை சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுக மதுரையில ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை கூட்டினாங்க. அந்த கூட்டத்தை பொதுக்கூட்டம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியாவே திரும்பி பார்த்துச்சு. முக்கியமா பாஜக திரும்பி பார்த்துச்சு. என்னதான் அந்த பொதுக்கூட்டத்துல அப்படி பண்றாங்க, இவ்வளவு சிறப்பா பண்றாங்களே, அது எப்படி பண்ணுவாங்க, என்னதான் அது தீர்மானங்கள்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எல்லா பாஜகவை கண்டித்து, ஒன்றிய அரசை கண்டித்து நிறைய தீர்மானங்கள் என்ன பண்ணாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 23 தீர்மானங்கள் நினைக்கிறேன். அந்த 23 தீர்மானங்களை நிறைவேற்றினாங்க. சோ இந்த தீர்மானங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் பாஜகவுக்கு எதிராகவும் இங்க இருக்கிற அதிமுகவுக்கு எதிராக இருந்தது. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாஜகவும் அதிமுகவும் ரொம்ப உற்று நோக்கி பார்த்தாங்க. திமுக தென் மாவட்டங்களை குறிவைத்து மதுரையை மையமா வச்சு என்ன பண்ணிருக்காங்க, இந்த பொதுக்கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. சோ அவங்களுக்கு ஈடா அந்த பொதுக்கூட்டத்தை டேமேஜ் பண்ற லெவலுக்கு நம்மளுடைய பொதுக்கூட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி பாஜக மேலிடம் என்ன பண்ணிருக்கு, தமிழ்நாடு பாஜக அஜெண்டா கொடுத்திருக்கு. உடனே கூட்டுங்க பொதுக்கூட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம மதுரையில இப்போ ஞாயிற்றுக்கிழமை பொதுக்கூட்டம் நடக்க போது பாஜக சார்பா. இது தவிர்த்துட்டு நம்ம அமித்ஷா அவர்கள் இன்னொரு விஷயத்துக்காகவும் இங்க வந்திருக்கிறார். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இருக்காருல்ல, அவரு கேட்ட அந்த ஒருங்கிணைப்பு சமாச்சாரம் அவர்கிட்ட இல்லவே இல்லை அப்படின்ற விஷயம் டெல்லி பாஜக மேலெடுத்து போயிருக்கு. எப்படி கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைக்கணும், கூட்டணி கட்சி தலைவர்கள்கிட்ட எப்படி பேசணும், எப்படி அவங்க அரவணைச்சு கூட்டணிக்குள்ள எப்படி கொண்டு வரணும், இப்படின்ற ஒரு வித்த நயினார் நாகேந்திரனுக்கு இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் தான் தெல்ல தெளிவா புலப்படுது. சோ இந்த விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம அண்ணாமலைக்கு கை தேர்ந்ததாவே இருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுக பாஜக கூட்டணியில இல்லைன்னா கூட பரவாயில்ல, மத்த கட்சிகளை எப்படி நம்ம அரவணைச்சு ஒருங்கிணைச்சு 2024 நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில இங்க அண்ணாமலை அவர்கள் காரியத்தை கதை கச்சிதமா என்ன பண்ணாரு, செஞ்சு முடிச்சாரு. சோ இந்த கை தேர்ந்த ஒரு விஷயம் நயினார் நாகேந்திரன் கிட்ட இல்லையே, அதனால நான் வரேன், நான் இறங்கி என்னப்பா உன்னை எதுக்குப்பா தலைவரா போட்டோம், ஒரு கூட்டணி கட்சிகளை கூட உங்களால ஒருங்கிணைக்க முடியலையே, எதுக்கு நீங்க இது மாதிரி பண்றீங்க, நான் வரேன், நான் பாமகவை உள்ள சேர்க்கிறேன், அது மாத்திரமா விஜய சேர்க்கிறேன், ஓபிஎஸ் சேர்க்கிறேன், டிடி விதிநகரை சேர்க்கிறேன், எல்லாரையுமே நான் சேர்க்கிறேன். எல்லாருமே இப்போ இல்ல இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் வந்துட்டா எல்லாம் இருக்கிறாங்க உள்ள, அவ்வளவுதான், விட்டுடு, கதையை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப ஐயா அமித்ஷா அவர்கள் இங்க சென்னைக்கு வரப்போகிறார். சென்னைக்கு வந்தோடனே இங்க இருக்கிற பாஜக மேல்மட்ட நிர்வாகிகள், எல்லா மூத்த நிர்வாகிகள் எல்லாம் சந்திக்கிறார். இது போக அன்புமணி அவர்களையும் சந்திக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஏன்னா ஏப்ரல் மாசம் அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வரும் பொழுது அதிமுக மாத்திரம் இல்ல, அந்த ஸ்டேஜ்ல தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர் எல்லாரையும் உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு தான் அவருக்கு ஆசை. ஆனா அங்க ஜி.கே. வாசன் வரல, அன்புமணி அவர்கள் வரல. ஏன்னா அன்புமணி அவர்கள் இது மாதிரி எசகு புசகா செஞ்சிட போறான்னு சொல்லிதான் ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணாரு, இல்ல அவர் தலைவர் பதவியில் இல்ல, செயல் தலைவர் அப்படின்றத ஒரு பூதாகரத்தை எழும்பி உட்கட்சி பூசல உருவாக்கிட்டார். சோ இது ஒரு புறம் இருக்கும்போது இப்ப வருகிற அமித்ஷா அவர்கள் கண்டிப்பா அன்புமணி அவர்களை சந்திக்கிறதா தகவல் வந்திருக்கு. இதன் மத்தியில ஐயா ராமதாஸ் அவர்களை சமாதானப்படுத்தணும்ல, அதுக்காக தான் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள், சைத துரைசாமி அவர்கள் எல்லாருமே போய் என்ன பண்ணிருக்காங்க, தைலாபுரத்துல ஐயாவை சந்திச்சு வந்திருக்காங்க. அன்புமணி அவர்களும் என்ன பண்ணிருக்காரு, தன்னுடைய இளைய மகளை கூட்டின்னு போயிட்டு சந்திச்சு வந்திருக்காரு. இது தவிர்த்துட்டு பாமக அரசியல் குழு தலைவர் தீரன் ஐயா இருக்கிறார்ல, அவரு ஒரு நல்ல செய்தியை சொல்லி இருக்கிறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
கூடிய விரைவில் ஐயா ராமதாஸ் அவர்கள் சமாதான புறாவை அனுப்ப போகிறார். ஏன்னா அவர் என்கிட்ட சொன்னாரு, கூடிய விரைவில் நல்ல விஷயம் தான் நடக்க போகுது அப்படின்னு அவர் சொன்னாரு. அது சமாதானத்துக்கு ஏதுவா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோன்றத ஐயா தீரன் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு சொல்லியிருக்காரு. சோ கூடிய விரைவில், அதாவது இந்த நாளைக்கு இல்ல நாளன்னைக்குள்ள அமித்ஷா அவர்கள் வருத்துக்குள்ள இந்த சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டுரும் அப்படின்றது தான் தெல்ல தெளிவா தெரியுது. சோ அப்படி சமாதானம் ஏற்பட்டுச்சுன்னா அன்புமணி அவர்களை சந்திக்கிறதாகவும், அது மாத்திரம் இல்லாம ஐயா ஓபிஎஸ் அவர்களை எப்படி சமாளிக்கணும் அப்படின்ற ஒரு பேச்சு தான் அடிபட்டு இருக்கு. என்னன்னா இபிஎஸ் உள்ள வந்ததுல இருந்து எங்களை கண்டுக்கவே இல்ல, டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ் கண்டுக்கவே இல்ல அப்படின்ற ஒரு பேச்சு அடிபட்டது. உடனே நயினார் நாகேந்திரன் என்ன சொன்னாரு, ஏங்க அவரு இங்க கூட கூட்டணியிலே இருக்கிறாங்க, அவங்க கிட்ட நாங்க எதுக்கு பேச முடியும், புதுசா உங்க கிட்ட பேச முடியும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இங்க ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொன்னாரு, அமித்ஷா மேல எனக்கு வருத்தம் தான், சென்னைக்கு இபிஎஸ் சந்திக்கிறாரு, என்னையா சந்திக்கல, நாங்க கூட்டணியில அவர் கூடயே இருந்தோமே, அவருக்காக நாங்க எல்லாமே செஞ்சோமே, ஆனா எங்களை கூப்பிட்டு ஒரு வார்த்தை கூட கேட்கல, எங்களை கூப்பிட்டு பார்க்கல, ஆனா அது அவர் மேல எங்களுக்கு வருத்தம் தான் அப்படின்றத அதிருப்தி அவர் சொன்னார். சோ ஓபிஎஸ் அவர்களையும் சமாளிக்கிறதுக்காகவும் அவர்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காகவும் தகவல் வந்திருக்கு. இதன் மத்தியில டிடிவி தினகரன் சந்திக்கிறதா தகவல் வந்திருக்கு, அன்புமணி அவர்களையும் சந்திக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணியில இப்போதைக்கு யாரு கொஞ்சம் ஊசலாடின்னு இருக்கா இந்த கூட்டணிக்குள்ள வராம அப்படின்னு பாத்தீங்கன்னா பாமக, அதே போல ஓபிஎஸ், டிடிவி தினகரன், தேமுதிக இந்த 4 தலைவர்களையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஐயா அமித்ஷா அவர்கள் இங்க சென்னையில இந்த மீட்டிங்கை முடிச்சிட்டு கையோட மதுரைக்கு போயிட்டு பாஜக நிர்வாகிகளை சந்திச்சு அங்க பொதுக்கூட்டத்துல பேசுறதா தகவல் வந்திருக்கு. அமித்ஷா அவர்கள் வராருன்னா சும்மாலாம் வரமாட்டாரு, ஏதோ ஒரு காரியம் இருக்கும், ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். சும்மா டெல்லியில இருந்து புசுக்குன்னு தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்கு போயிட முடியுமா, அப்படியெல்லாம் போக மாட்டாரு. ஏதான ஒரு விஷயம் இருக்கும், அதுக்காக அவர் போறாரு. இந்த போன தடவை வரும்போது அதிமுகவை கூட்டணியில சேர்த்து வச்சுட்டு போனாரு. இந்த தடவை அதிருப்தியில இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிற கட்சியின் தலைவர்களை திருப்திப்படுத்துவதாகவும் அவங்க கிட்ட சமரசம் பேசுறதுக்காகவும் ஐயா அமித்ஷா வருவதா தகவல் நம்மளுக்கு வந்திருக்கு. அன்புமணி அவர்களை, ஓபிஎஸ் அவர்களை, டிடிவி தினகரன் அவர்களை, தேமுதிகவை, அதே போல சசிகலா அவர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்ற தகவல் வந்திருக்கு. சோ இதை உறுதிப்படுத்துற விதமா தான் ஐயா நயினார் நாகேந்திரன் அவர்களும் ஏங்க நிச்சயமா அவங்களால சந்திப்பாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திக்கிறதுக்கு எங்க உள்துறை அமைச்சர் வராரு, இதுல என்னங்க இருக்குது அப்படின்ற ரேஞ்சில தான் ஐயா நயினார் நாகேந்திரன் அவர்களும் சொல்லி இருக்கிறாரு. சோ அமித்ஷா அவர்கள் வராருன்னா சும்மால வரமாட்டாருங்க, நிச்சயமா ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசியலை பத்தி உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்திருப்பாங்கல்ல, ஐயா நீங்க இது அதிமுக இணைச்சிட்டு போயிட்டீங்க, ஆனா கொஞ்சம் சில சலசலப்புகள் இருக்கு, ஒரு பக்கம் ஓபிஎஸ் முறுக்கிட்டு போறாரு, ஒரு பக்கம் அன்புமணி முறுக்கிட்டு போறாரு, ஒரு பக்கம் டிடிவி தினகரன் முறுக்கிட்டு போறாரு, ஏதோ ஒண்ணு நடக்க போகுது ஐயா, நீங்க இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு போங்கயா அப்படின்ற மாதிரி தான் ரிப்போர்ட் இங்க போயிருக்கு. அதன் அடிப்படையில் ஐயா அமித்ஷா அவர்கள் இங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற கட்சி தலைவர்களை சந்தித்து இந்த கூட்டணி விரிசல் ஏற்படக்கூடாது, இந்த கூட்டணி இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஐயாவே டைரக்டா இங்க என்ன பண்ண போறாரு, பேச்சுவார்த்தை ஒவ்வொரு தலைவர்களையும் 1 to 1 அப்படின்ற மாதிரி தனிமையா சந்திச்சு என்ன பண்ண போறாரு, டிஸ்கஷன்ல மேற்கொள்ள போகிறார் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றது. அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு ஓபிஎஸ்ஸையும் அன்புமணி அவர்களையும் டிடிவி தினகரனை சந்திச்சு இங்க இருக்கிற கூட்டணியில கொஞ்சம் அதிருப்திகள், கொஞ்சம் விரிசல்ல ஏற்பட்டதை சரி செய்ய போறதுக்காக இங்க வரப்போறதா தகவல் இருக்கு. இது மாத்திரம் இல்லாம திமுகவுக்கு போட்டியாக மதுரையிலேயே நாங்க ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தை நடத்தி காட்டுவோம், திமுகவை விட நாங்க அதிகமா ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தை நடத்தி காட்டுவோம் அப்படின்னு ஏடிக்கு போட்டிய ஒரு பொதுக்கூட்டம் நடக்க போகுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.